தற்போதைய உலக அரசியலில் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான நாடுகளின் கூட்டணி வலுப்பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இப்போது வடகொரியா மற்றும் பெலாரஸ் இடையிலான புதிய உறவுகள், அதே நேரம் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இதில் இருக்கும் ஈடுபாடு ஆகியவை மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் உலகளவிலான பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாசென்கோ முதன்முறையாக வடகொரிய தலைநகர் பியாங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். சோவியத் யூனியனின் காலத்தில் இருந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே நட்பு இருந்த போதிலும் தற்போது அது ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக லுகாசென்கோ தெரிவித்திருக்கிறார். இரண்டு நாடுகளும் இடையே நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே நேரம் கல்வி, விளையாட்டு மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் சுமார் 10 இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. வடகொரியா மற்றும் பெலாரஸ் ஆகிய இரண்டு நாடுகளுமே உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு வலுவான ஆதரவை வழங்கி வருகிறது. மேலும் இரு நாடுகளும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு உள்ளாகியுள்ளன. சர்வதேச சட்டங்கள் மீறப்படும் தற்போதைய சூழலில் இறையாண்மையை பாதுகாக்கவும் மக்களின் நலனை மேம்படுத்தவும் சுதந்திரமான நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என லுகாசென்கோ வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்த கூட்டணியில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு இந்த மேற்கத்திய எதிர்ப்பு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வம் காட்டி வருவதுதான். அதாவது லுகாசென்கோவுக்கு அழைப்பு. ட்ரம்ப் தனது மாரிலாகோ இல்லத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் பற்றி விவாதிக்க லுகாசென்கோவுக்கு அழைப்பு விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் கிம் ஜாங்குடனான சந்திப்பு. தனது முதல் பதவி காலத்தில் கிம் ஜாங் உன்னை 3 முறை சந்தித்த ட்ரம்ப் மீண்டும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அதேபோல உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் ஆதரவை தடுத்து வரும் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பானுக்கும் ட்ரம்ப் தனது ஆதரவை வழங்கியிருக்கிறார். உலகம் தற்போது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் சீனா, ரஷ்யா, வடகொரியா மற்றும் பெலாரஸ் போன்ற நாடுகளின் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி வருகிறது. மறுபுறம் அமெரிக்க தலைவரான ட்ரம்ப் இவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாக இணக்கமான சூழலை உருவாக்க முயல்வது எதிர்கால உலக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தற்போதைய நிலவரப்படி உலகளாவிய அரசியல் நகர்வுகள் மிக மோசமடைந்து வருகிறது. 2026 மார்ச் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் சர்வதேச அரசியல் களம் மிக முக்கியமான மாற்றங்களை கண்டுள்ளது. குறிப்பாக பியாங்யாங்கில் உள்ள சந்திப்புகள் மற்றும் வாஷிங்டனின் புதிய அணுகுமுறைகள் உலகளாவிய அதிகார மையங்களில் மாற்றத்தை எடுத்து காட்டுகிறது என்றும் சொல்லலாம். பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ வடகொரியாவிற்கு மேற்கொண்ட தனது முதல் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது கிம் ஜாங் உடன் இணைந்து நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். சோவியத் காலத்து உறவை புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்வதாக லுகாசென்கோ அறிவித்திருக்கிறார். அதே நேரம் விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் 10க்கும் மேற்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் சட்டவிரோதமான அழுத்தங்களுக்கு எதிராக இரண்டு நாடுகளும் ஒருவருக்கொருவர் முழு ஆதரவை வழங்க உறுதியளித்துள்ளன. யுரேசிய சாசனம். ரஷ்யா, பெலாரஸ், வடகொரியா, ஈரான் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் இணைந்து யுரேசிய சாசனத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இது மேற்கத்திய நாடுகளின் ஒற்றை ஆதிக்கத்திற்கு மாற்றாக ஒரு பல்முனை உலகை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. இந்த நிலையில் உக்ரைன் போரில் வடகொரியா மற்றும் பெலாரஸ் ஆகிய இரு நாடுகளும் ரஷ்யாவுக்கு நேரடியான மற்றும் மறைமுக இராணுவ ஆதரவை வழங்கி வருகிறது. இந்த நிலையிலேதான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய 2வது பதவி காலத்தை ஏற்றுக்கொண்டு இப்போது மிக பாரம்பரியமான அமெரிக்க வெளியுறவு கொள்கையிலிருந்து விலகி மேற்கத்திய எதிர்ப்பு தலைவர்களுடன் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்தி வருகிறார். ட்ரம்பினுடைய நிர்வாகம் லுகாசென்கோவை வெள்ளை மாளிகை அல்லது மாரிலாகோவிற்கு அழைக்க திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு லுகாசென்கோவும் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதையொட்டி பெலாரஸ் மீதான சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா அண்மையில் தளர்த்தியிருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் ஸ்டேலுடன் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை முன்னெடுத்தாலும் மறுபுறம் பேச்சுவார்த்தைகளுக்கான மறைமுக முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. 2026 ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இது வடகொரியாவுடனான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. இந்த மாற்றங்கள் சர்வதேச சந்தையில் குறிப்பாக எரிசக்தி மற்றும் விநியோக சங்கிலியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்க மோதல்களால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் பதற்றம் எண்ணெய் விலையேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது.
வடகொரியா மற்றும் ரஷ்யா இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் உலக அரசியலில் பழைய கூட்டணிகள் பலவீனமடைந்து புதிய மற்றும் எதிர்பாராத கூட்டணிகள் உருவாகும் ஆண்டாக மாறியுள்ளது. ஒருபுறம் ரஷ்யா, சீனா, வடகொரியா, பெலாரஸ் அச்சு வலுப்பெற்று வரும் நிலையில் அமெரிக்கா தனது அமெரிக்காவை முதன்மை கொள்கையின் கீழ் இந்த நாடுகளுடன் தனித்தனியாக ஒப்பந்தங்களை செய்ய முயல்வது சர்வதேச உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது என்றும் சொல்லலாம். இப்படியான ஒரு சூழலில் 2026ஆம் ஆண்டின் இந்த மார்ச் மாத நிகழ்வுகள் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகளாவிய அதிகார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய விரிசலை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. வடகொரியா மற்றும் பெலாரஸ் நாடுகளுக்கு இடையிலான இந்த நெருக்கமான உறவு இருதரப்பு ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது மேற்கத்திய நாடுகளின் மேலாதிக்கத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு கூட்டுச் சவாலாகும். பொருளாதார தடைகள் மற்றும் சர்வதேச தனிமைப்படுத்தல்கள் மூலமாக நாடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்ற மேற்கத்திய நாடுகளின் அணுகுமுறை தற்போது வலுவிழந்து வருகிறது. ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து தங்களுக்குள் ஒரு தனித்துவமான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வருகிறது. இது உலகத்தை மீண்டும் ஒரு இருமுனை அல்லது பல்முனை அதிகார போட்டிக்கு தள்ளி உள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தற்போதைய ராஜதந்திர நகர்வுகள் பாரம்பரிய அமெரிக்க வெளியுறவு கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை. தனது நட்பு நாடுகளின் அதிருப்திக்கு மத்தியிலும் மேற்கத்திய எதிர்ப்பு தலைவர்களுடன் அவர் மேற்கொள்ளும் நேரடி பேச்சுவார்த்தை முறையானது சர்வதேச மோதல்களை குறைக்குமா அல்லது அமெரிக்காவின் உலகளாவிய செல்வாக்கை சிதைக்குமா என்பது விவாதத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. இந்த அதிகார போட்டிகள் வெறும் அரசியல் மட்டத்தில் நிற்காமல் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஹார்மோஸ் ஜலசந்தி பதற்றம் முதல் உக்ரைன் போர் வரை சர்வதேச விநியோகச் சங்கிலி மற்றும் எரிசக்தி விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை உலக பொருளாதாரத்தை நிலையற்ற ஒரு சூழலில் வைத்துள்ளது. சுருக்கமாக சொன்னால், உலகம் இன்று ஒரு வரலாற்று திருப்பு முனையில் நிற்கிறது. பழைய சர்வதேச சட்டங்களும் நிறுவனங்களும் கேள்விக்குள்ளாக்கப்படும் அதே வேளையில் புதிய கூட்டணிகள் மிக வேகமாக உருவாகி வருகிறது. 2026ஆம் ஆண்டில் வடகொரியாவில் போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் வாஷிங்டனில் இருந்து வரும் அழைப்புகளும் எதிர்கால உலக அமைதி மற்றும் மோதல்களுக்கான விதைகளாக அமையக்கூடும். நாடுகளின் இறையாண்மைகளுக்கும் உலகளாவிய ஒத்துழைப்புக்கும் இடையே ஒரு சமநிலையை கண்டுபிடிப்பதே வரும் காலங்களில் சர்வதேச சமூகத்தின் முன்னுள்ள மிகப்பெரிய சவாலாக கருதப்படுகிறது என்றும் சொல்லிக்கொள்ளலாம். ஆக இந்த நிலைமைகள் எப்படி மாறப்போகிறது, இதனுடைய விளைவுகள் எப்படி வரப்போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. உலக நாடுகள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது அமெரிக்கா தன்னுடைய அமெரிக்க முதன்மைவாதத்திற்காக உலக நாடுகளை பலிகொள்ளப் போகிறதா? இப்படியான கேள்விகளும் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையிலேதான் இந்த மிகப்பெரிய சவால்மிக்க காலப்பகுதியினுடைய காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் மத்திய கிழக்கு பற்றி எறிகிறது, இன்னும் ஒரு புறம் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான தலைவர்களுடைய கூட்டணிகளோடு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த முயலுகிறார். இது எப்படியான அணுகுமுறை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வியாகும்.